திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா உற்சாகமாக நடைபெற்றது. திருவிழாவின் தொடக்கமாக விவசாய பயிர்கள், காய்கறிகளால் அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டியில் மேளதாளத்துடன் நெல் கோட்டையுடன் விவசாயிகள் பேரணியாக சென்றனர். பின்னர் விழா மண்டபத்தில் பாரம்பரிய விதை நெல்களை காட்சிப்படுத்தி வழங்குதல், விவசாய கண்காட்சி, கலை நிகழ்ச்சி, கருத்தரங்கம் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடத்தப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் உழவர்களின் தோழன் விருது பெற்ற நடிகர் சிவகார்த்திகேயன் இயற்கை விவசாயம் பற்றி நிகழ்ச்சியுடன் பேசினார். ஒரு 2 கிலோ அந்த பாரம்பரிய நெல் விதையை கொடுத்துட்டு அவங்க 4 கிலோ திரும்ப கொடுப்பாங்கன்ற ஒரு அழகான ஒரு முறையை உருவாக்கி இருக்கிறாங்க. உலகத்தில் இருக்க எல்லா நாட்டில் இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய மாடலை இங்கே சொல்லியிருக்காங்களோ அப்படின்றது. இது நிச்சயமாக சொல்கிறேன், இன்னொரு 10 வருஷத்துலையோ 15 வருஷத்துலையோ இது உலகம் ஃபுல்லாக எங்கேயோ பேசப்பட போகுதுன்றது மட்டும் இந்த மேடையில் இருக்க ஒவ்வொரு செகண்டும் எனக்கு தெரியுது. நெல் திருவிழாவில் காட்சிப்படுத்தப்பட்ட பாரம்பரிய விதை நெல் ரகங்கள், இயற்கை உரம், பயிர் வகைகள் உள்ளிட்டவைகளை விவசாயிகள், பொதுமக்கள் பார்வையிட்டனர். பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுத்து பரவலாக்கம் செய்யும் முயற்சியாக நெல் திருவிழா அமைந்திருப்பதாகவும் விவசாயிகள் கூறினர். பாரம்பரிய நெல் பண்ணுறங்க, இன்னும் மேற்கொண்டு எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், இங்கே எத்தனை ரகம் இருக்குது, எங்களுக்கு தெரிஞ்சது குறிப்பிட்ட ரகம் கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் மேற்கொண்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அந்த ஆர்வத்துலேயும் வந்துருக்குங்க. கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா இதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இது எங்கள் மக்களுக்கும் கிராம மக்களுக்கும் நான் பயன்பாட்டு வகையில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இயற்கையினுடைய ஒன்றி இருக்கும்போது நம்ம அலோபதி மருந்துகளை எடுக்க வேண்டாம், இயற்கையோடு நம்ம ஒன்றி இடமோம் அப்படின்னு நாங்கள் ஒரு யூனிட்டியாகவே அங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறோம். நெல் திருவிழாவின் ஒரு பகுதியாக வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் நெல் ஜெயராமனின் உருவப்படங்களுக்கு மரியாதை செலுத்தினர். மேலும் இந்த நெல் திருவிழாவில் பங்கேற்ற விவசாயிகளுக்கு தலா 2 கிலோ பாரம்பரிய விதை நெல் இலவசமாக வழங்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.